வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த தரமான ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோடுமே பிடிக்கும். அதால் டெஃபினெட்லி இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடுடைய ஆரம்பத்திலே சோயாங்னு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அந்த லேடி அவங்க ஆர்ட் கேலரியை ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சுற்றி காமிக்க அந்த இடத்துல சோயாங்கன்ற இந்த பொண்ணு ஒரே ஒரு ஆர்ட்டை மட்டும்தான் பெருமையாக பேசுகிறாங்க. அதை வேறு போத்திலாம் பத்திரமா வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் ஆர்ட் ஸ்டுடியோவில் படித்த ஒரு மிகப்பெரிய ஆள் தான் இந்த ஆர்ட்டை செஞ்சதாக சொல்கிறாங்க. அவருடைய பேர் கூட குவான்மோனி இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அவருடைய ஆர்ட்டுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை இவங்க 300 மில்லியனுக்கு வாங்கன்னு தான் சொல்ல. அந்த இடத்துல ஹேஜின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவள் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் போயும் இந்த குப்பியை எவ்வளோ விலைக்கு வாங்கினேன், நான் இது வரையும் 100,000க்கு அதுவும் ஃப்ளே மார்க்கெட்டில் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. ஃப்ளே மார்க்கெட்னா வேறு எதுவும் கிடையாது, அம்யூஸ்மெண்ட் பார்க் இல்லைனா எக்ஸிபிஷன் அந்த மாதிரியான ஏரியாவில் விற்கக்கூடியது தான் ஃப்ளே மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வரையும் 100,000க்கு வாங்கினேன்னு சொல்ல. நீ போய் சொல்கிற, மேபி ப்ரூஃபை காமின்ற மாரி அந்த இடத்துல அவங்க சொன்னேன். கண்டிப்பாக காமிக்கிறேன்னு இந்தமாரி உங்கள் அம்மாவுக்கு ஏஜென்ட் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க பெட்ரூமில் இருக்கக்கூடிய அதே சேம் பிக்சரை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேஜின்ன்ற லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு பிக்சர் இருந்துச்சுல்ல, அதாவது அந்த ஆர்ட்டோடைய சைடில் பார்த்தா அது எப்போ செஞ்சோன்னு எழுதியிருக்கு. அதாவது எப்போ வரைஞ்சாங்கன்னு செப்டம்பர்னு போட்டிருக்கேன். அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆர்ட்டையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆர்ட்டை வாங்கன்னு தான் மென்ஷன் பண்ணுறா. இதெல்லாம் கேட்டு அங்கே இருக்கிறவங்க ஷாக் ஆகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஆர்ட்டை செஞ்சு 6 மாதம் தான் ஆகுதா, எது உண்மை எது போயின்னு யாருக்கும் தெரியல. இந்த ஹேஜின்ற பொண்ணு வேறு அந்த சோயாங் பொண்ணை செம்மையாக அசிங்கப்படுத்தின்னு இருக்கேன். இதை தொடர்ந்து நம்ம போன எபிசோட் ஃபினிஷ் ஆன இடத்துக்கு வரோம். அந்த இடத்துல ஹீரோயினுடைய எக்ஸ்-ஒய்ஃப் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் இப்போ மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பாக ஒரு நல்ல அப்பாவாக இருப்ப. என்னுடைய குழந்தைக்குமே நீ அப்பாவாக இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது வாஞ்சுன்னு கூட நான் மேக் பண்ணது தான், உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாரி ஒரு மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அந்த இடத்துல அவருடைய ஒய்ஃப் கிட்ட பெரிய வார்த்தைகள் எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு வந்துட்டார். இந்த இடத்துல குவான்மோன் ஒரு ஆளை பற்றி பேசியிருப்பாங்களே, அவரை காமிக்கிறாங்க. அவர் லீஎன்சிஓ கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் லா சூட்டை கிளைம் பண்ணுறாரு. அதாவது இவரை மாரியே வேற ஒருத்தவங்க பெயிண்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்களே, இவர் ஒரு காப்பி கேட்டுன்னு அதுக்கு பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்திலே பார்த்துட்டு இருந்திருப்போமே. அதில் இவர் என்ன சொல்கிறேன்னா, இது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம், இப்படி ஒரு அசிங்கம் எனக்கு வரக்கூடாது, அதெல்லாம் இந்த கேஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு லீஎன்சிஓ கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாரு. இதை தொடர்ந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் சீனுக்கு வரோம். அந்த இடத்துல 2 டெஃப் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ளாரே பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு சியோல் வரது மட்டும் இல்லாமல் சைன் லாங்குவேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எங்கே போகணுன்னு கேட்க அவங்களுமே அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்ல சரின்னு சியோலுமே வழியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அசிஸ்டண்ட்டும் உங்களுக்கு எப்படி சைன் லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டால் சியோல் என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்காக கற்றுக்கணுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோனிக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமாக புக்ஸை படித்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அதெல்லாம் இந்த பக்கம் சைன் லாங்குவேஜ் புக்கை தந்து சியோல் கிட்ட தரது மட்டும் இல்லாமல் இதை படித்து நீ எனக்கு சொல்லித்தான்றமே சொல்லியிருப்பாங்க. சியோல் முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இதை நீயே பண்ணலாமேன்னும் போது யோஞ்சு தான் சொல்லியிருப்பாங்க. அவள் திரும்ப அவள் சிஸ்டரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறா. அதுக்கு அவளுக்கு சைன் லாங்குவேஜ் தேவைப்படும். ஏன்னா அவள் சிஸ்டருக்கு தான் ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு, அதேமாரி அவளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குன்னு சொல்ல அதை தருதுன்னு சியோலுமே சரின்னு ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினுமே அவங்க சிஸ்டரை பார்க்க போகும்போது உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஹியோஜோன்ற மாரி அவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. சைன் லாங்குவேஜில் பேசினா அந்த சிஸ்டர் எதுவுமே பேசியிருந்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு சைன் லாங்குவேஜ் தப்பாக பண்ணுறோமோன்ற மாரி அந்த இடத்துல சியோலை பார்த்துன்னு இருக்கேன். ஒருவேளை அவன் இங்கிலீஷ் சைன் லாங்குவேஜை கற்றுக்குன்னு இருப்பான்னு அந்த இடத்துல 3 ஃப்ரெண்ட்ஸும் பேசும்போது எதிர்பாராத வகையில் ஆக்சுவலி முன்னாடி இருந்தால் அந்த ஹியோஜோன்ற பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு லிப் ரீடிங் தெரியும்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்க வாயாசிக்கிறது மூலயமா என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும்னு சொல்ல அதை கேட்டு அங்கே இருக்கிற 3 பேருமே ஷாக் ஆகிறாங்க. ப்ரெசன்ட் டேவில் ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் எப்பயும் போல் வேலை பண்ணி இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க சிஸ்டர்கிட்டேருந்து மெசேஜ் வருது. அதாவது குவான்மோன்னு ஒருத்தர் லா சூட் கிளைம் பண்ணியிருக்காருல, அதாவது இவரோட ப்ராடக்டை காப்பி அடிச்சிருக்காங்கன்னு. ஆக்சுவலி அதான் ஒரிஜினல் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். அந்த ஒரிஜினல் ப்ராடக்டை வரைஞ்சவங்க பேர் தான் சியாங் ஹேன்றது. அதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. ஏன்னா சிஸ்டருடைய ஃப்ரெண்டு தானே அவங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அந்த கேஸெல்லாம் பற்றி கேட்டுன்னு இருக்காங்க. அந்த கேஸில் படிக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று போட்டிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே இன்றைக்கி 2 மணிக்குன்னு தெரிய வருது. ஆக்சுவலி இவங்க ஜட்ஜ்மெண்ட் டேட்டை தள்ளி வச்சாதான் இவங்களால் இந்த கேஸை எடுக்க முடியும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கோர்ட்டுக்கு போகிறதா இருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ்மெண்ட் டேவை தள்ளி வைக்க சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் தள்ளி வைப்பீங்கன்னு கேட்கும்போது அவங்க வெறும் 1 வாரம்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளார எல்லா டீட்டெயிலோட நீங்கள் கலெக்ட் பண்ணின்னு கோர்ட்டுக்கு ஆஜராகணும்
பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் இப்போதைக்கு இந்த கேஸை பற்றி ஜின்வு கிட்ட சொல்கிறாங்க. ஜின்வு செமையாக திட்டுறாரு. இந்த மாதிரியான கேஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, இது ப்ரோபோனோ கேஸ், இதெல்லாம் டோயோன் தான் பார்ப்பாரு, நீ எதுவாக இருந்தாலும் டோயோன் கிட்ட பேசிக்கோ அப்படின்னு ஒரு பேசின்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோபோனோ கேஸ்னால் வேறு எதுவும் கிடையாது, அதாவது கேஸை பணமே இல்லாமல் இல்லைனா கம்மியான பணத்தில் பண்ணி கொடுக்குறது தான் ப்ரோபோனோ கேஸ். அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் இதுவுமே. அதெல்லாம் இதை பற்றி டோயோன் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இவங்க ஹீரோ கிட்ட பேசலான்னு இருக்காங்க. ஆரம்பத்தில் எவ்வளோ தீட்டு ஜின்வு தீட்டினாலும் சரின்னு சொல்லிட்டு இவங்க கடைசியாக ஹீரோ தான் பார்க்க போகிறாங்க. ஹீரோ கிட்ட எடுத்துன்னு போய் இந்த கேஸை பற்றி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோமே, நீ அதிகமாக பிரச்சனை தர, கொஞ்சோண்டு எல்லா விஷயத்தையும் குறைச்சிருந்துக்கோ, இந்த கேஸை நீ தான் ஹேண்டில் பண்ணுற மாரி இருக்கும். ஒருவேளை நீ இதில் தோத்துட்டா டோயோனுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை, ஏன்னா நீ டோயோன் கூட சேர்ந்து தான் வாதாடுற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதான் அட்டானியாக நீ ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரையில் எடுக்க போகிற, உன்னால் கண்டிப்பாக இதை உறுதியாக பண்ண முடியுமான்னு பேச அந்த இடத்துல ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினி அனுப்பிச்சு வைக்க அந்த இடத்துல இருக்கிற ஜின்வு இப்போதைய ஆர்கியூமெண்ட் ட்ரையில் இவங்க நடத்த போகிறாங்களா அதை பற்றி சொல்ல சரின்னு ஹீரோ அதை பார்க்க உட்காடுறாரு. அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேஸை கொடுத்து அந்த கேஸை பற்றி வாதாட சொல்லுவாங்க. அதில் யார் கடைசியாக ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஸ்டிக்கர் தருவாங்களா. அது வகையில் எல்லாருமே கேஸை வாதாடும் போது கடைசியாக யார் ஜெயிக்கிறான்னு கேட்டிங்கன்னா லிட்டிகேஷன் குரூப்லேயே இருக்கிற ஹோசியாங்கன்றவர் தான் ஜெயிக்கிறாரு. இதெல்லாம் நடக்க ஹீரோயினி பண்ண ஒரு சின்ன தடுமாற்றத்தினால அவர் ஜெயிச்சிடுறாரு. இதை நமக்கு இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் லிஎன்சியோவில் இருப்பாங்களே அந்த இடத்துல சோரான்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட் இயரில் இருக்கிற ஒருத்தவங்க தான் இந்த கேஸை எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு குவான்மோ இருக்கார்ல, அவருடைய கேஸை பற்றி சொல்ல சரி அந்த ஃபஸ்ட் இயரில் யார் அந்த கேஸை எடுக்க போகிறதுன்ற மாரி சான் கேட்குறாரு. அதாவது ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அந்த இடத்துல இவங்களும் காங்ஹியோ மின்னு சொல்ல அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. அதெல்லாம் இந்த கேஸில் எப்படின்னாச்சும் ஜெயிக்கணும்னு சான் முடிவு எடுக்கிறாரு. எப்படின்னாச்சும் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவர் யாருன்னு காமிக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் சோரா கிட்ட முடிஞ்சாலுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்ல சோராவே இந்த கேஸை எடுத்துக்க சொல்கிறாரு. சரி இந்த பக்கம் சோரா அதுக்கு எடுத்ததா காங்ஹியோ மின் ரெண்டு பேருமே உழைக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவ்வளோ பாடுபடுறாங்க. அந்த விஷயத்தை இந்த சீன் மூலிமா அழகாக காமிக்கிறாங்க. சரின்னு ஹீரோயினி எல்லாத்தையும் படிச்சுன்னு இருப்பாங்க, ராத்திரி பகல்னு பார்க்காம. ராத்திரி சமயத்தில் ஹீரோ வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோவை பார்க்குறாங்க. சரி வேறு வழியே இல்லைன்ற மாரி ஹீரோ கிட்ட போய் கொஞ்சம் பாவமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க சரின்னு ஹீரோயினி சில ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது இந்த கேஸ் விஷயமா. அதெல்லாம் ஹீரோ பார்க்குறாரு, எல்லாமே நல்லா இருக்கிறதா தான் சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோயினி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதான் கோர்ட் நீ நினச்சிக்கோ, இதான் உன்னுடைய முதல்ல ஆக்சுவலி இந்த மாதிரி வாதாடுற கேஸுன்ற மாரி இவர் பேசின்னு இருக்காரு. ஏன் முன்னாடி எல்லாத்தையும் வாதாடுன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினி சில மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஹீரோ கரெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கணும்னு ஹீரோயினிக்கு சொல்லி கொடுக்குறாரு. முக்கியமாக ஹீரோயினிக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாரு. அதில் ஹீரோயினி செம மோட்டிவேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல 2 பெயிண்டிங் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பெயிண்டிங் சியாங்ஹே வரைஞ்சது, இன்னொரு பெயிண்டிங் குவான்மோ அவர் வரைஞ்சது. இந்த 2 பெயிண்டிங்கும் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கேஸ் ட்ரையலுமே நடக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அது வகையில் ஃபஸ்ட்டு ஹீரோயினி அந்த குவான்மோ கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அந்த பெயிண்டிங் எப்படி வரைஞ்சிங்கன்னு கேட்டால் அந்த பெயிண்டிங்கை அவர் எப்படி துல்லியமாக வரைஞ்சாருன்னு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண அந்த இடத்துல ஹீரோயினி நெக்ஸ்ட்டு போய் அந்த சியாங் ஹேன்னக்கூடிய பொண்ணுக்கிட்ட விசாரித்தா அந்த பொண்ணு ஆரம்பத்தில் பதில் சொல்ல தயங்குறாங்க. மற்ற மக்களை பார்த்து பயப்படுறது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு போகணுன்ற மாரி பாவமாக பேச, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினிக்கு புரியலை எதுக்கு இவ திடீர்னு இப்படி நடக்கணும். டோயோன் தலை வேற சுற்றுது, இந்த கேஸில் தோத்துட்டா டோயோனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். அதால் டோயோன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். கடைசியாக ஜட்ஜுமே ஒரு சின்ன பிரேக் தர சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பொண்ணோடைய அம்மா கிட்ட பேசினா இவளுக்கு டிசபிலிட்டி இருக்குன்னு தெரிய வருது. அதாவது அவளுக்கு இப்போதைக்கு 21 வயசாக இருந்தாலும் 13 வயசு பொண்ணாக தான் நடந்துப்பான்னு சொல்ல அதை கேட்டு இவங்க எப்படி இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்கணும் முடியும்னு யோசிக்கும்போது அந்த இடத்துல அவங்க அம்மாவும் இவங்க பொண்ணு ரொம்ப திறமையானவங்கன்னு சொல்கிறாங்க. என்னுடைய பொண்ணு கண்டிப்பாக அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருப்பா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஹீரோயினி இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. டோயோன் கிட்டேயும் அவளுக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிற விஷயத்த சொல்ல அவர் இதை கேட்டு கடுப்பாகிறாரு. ஏன்னா இந்த கேஸ் டோயோன் கிட்ட வந்துருச்சுல. அதில் டோயோன்மே இந்த கேஸில் கண்டிப்பாக தோக்கதா போகிறோம், உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோயினியை போட்டு பயங்கரமாக திட்ட அந்த இடத்துல ஹீரோயினியால் எதுவும் பேச முடியல. ஏன்னா ஹீரோயினி குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா இதான் ஹீரோயினியோடைய கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கேஸ்னு சொல்லலாம், ஒரு அட்டார்னியாக வாடாடுற கேஸ். அதில் இவங்க டோயோன் கிட்ட மன்னிப்பு கேட்க இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி விஷயம் லிஎன்சியோவில் இருக்கிற அந்த சோராவுக்குமே தெரிஞ்சிச்சு. அவங்களுமே இதை வச்சு நம்ம அந்த பொண்ணு கூட நல்லா கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு செமையாக சிரிக்கிறாங்க. முக்கியமாக அந்த பொண்ணுக்கிட்ட மனசை உடைக்கிற மாதிரியான சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட தோண்டி தோண்டி ஒரு சில விஷயங்களை ஆழமாக இவங்க கேட்க அந்த பொண்ணுக்குமே கிட்டத்தட்ட 13 வயசு தானே. அதை அந்த பொண்ணாலே எதுவும் சொல்ல முடியல, சஃபர் ஆயிடுறா. 21 வயசு இருந்தாலும் இன்டெலெக்சுவல்
இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டினால 13 வயசு பொண்ணு மாரி தான். அதில் ஹீரோயினுக்கு தலையை சுற்றிடுது. அந்த இடத்துல டோயோன், இந்த கேஸை நீ வாதாட தேவையில்ல, இதுக்கு மேலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எப்படி இருந்தாலும் தோக்க தான் போகிறேன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினி, முடியாது, என்னால் யாருக்கு இதை விட்டு கொடுக்க முடியாது, நான் கடைசி வரைக்குமே போராடுவேன்ற மாரி கேப்டன் அமெரிக்கா மாரி ஒரே ஸ்டைல்லே நிற்க டோயோன், இது உன்னோடைய விருப்பம், இதுக்கப்புறம் பின்னாடி நான் இருக்க மாட்டேன்னு ஹீரோயினிக்கிட்ட கொஞ்சம் ரக்கடாக நடந்துக்கிறாரு. ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இந்த கேஸ் உனக்கு வேணான்னு பேசும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் டோயோன் காதில் என்னமோ ஒன்று சொல்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் நல்லாவே டோயோன் முகம் மாறுற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணலாம். ஆனால் அது என்னன்ற விஷயத்த நமக்கு காமிக்கல, என்ன சொன்னாருன்னு தெரியல. ஹீரோயினி கடைசியாக சியாங் ஹேவுடைய வழியில் போகிறது மட்டும் இல்லாமல் சியாங் ஹே கிட்ட பாசமாக பேசுகிறாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை மட்டும் பாருங்கள், என்னை நம்பினீங்கன்னா போதும், நான் உங்களை தான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன், அது வைக்கல நம்ம 2 பேரும் ஒரே பர்சன் தான், நம்ம எல்லாத்தையும் பார்த்துப்போன்ற மாரி சியாங் ஹேவுக்கு ஒரு நம்பிக்கை தராங்க. நம்பிக்கை தரது மட்டும் இல்லாமல் கடைசியாக தனியாக சியாங் ஹேவுடைய அம்மாவை பார்த்தும் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சில சீன்ஸ்லாம் நமக்கு காமிச்சிட்டு ஹீரோனி குவான்மோ கிட்ட உங்கள் பெயிண்டிங்கில் இருந்தாச்சு இதனா ஒழிச்சு வச்சுருக்கீங்களான்னு கேட்க அந்த இடத்துல இவருமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஹீரோனி அதே கேள்வியை ரிப்பீட் பண்ணுறாங்க, உங்கள் பெயிண்டிங்கில் எதனாச்சு ரகசியமாக இருக்கான்னு கேட்டால் அவர் திரும்ப இல்லைன்னு சொல்ல ஹீரோயினி இதே கேள்வியை எடுத்துன்னு போய் அந்த இடத்துல இருக்கிற சியாங் ஹே கிட்ட சொல்ல சியாங் ஹே திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா கண் அடித்தோடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்னோடய அப்பாவுடைய ஃபேஸை அதை ரெஃபரன்ஸ் பண்ணுதுன்னு சொல்ல ஹீரோயினுமே உங்கள் அப்பா முகம் தெரியலையேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல லைட்டெல்லாம் நிறுத்தும் போது தான் அது தெரியும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி உங்கள் அப்பாவுடைய பிக்சர் இருக்கான்னு கேட்க அந்த இடத்துல இவங்களும் பிக்சர் எடுத்து தராங்க. ஹீரோயினி அந்த பிக்சரை ப்ரூஃபாக இந்த இடத்துல காமிக்கிறாங்க. சரி, நான் அதை அவங்க வச்சு பார்க்குறாங்க அந்த பெயிண்டிங்கோட மேட்ச் ஆகுதான்னு. மொத்த கோட் லைட்டையுமே இவங்க நிறுத்திடுறாங்க. ஹீரோயினி அதுக்கப்புறம் டார்ச் லைட்டை வச்சு அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தமாரி சியாங் ஹேவுடைய அந்த பெயிண்டிங்கில் அதில் அவங்க அப்பாவுடைய முகம் நல்லா தெரியுது. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினி இதுக்கு முன்னாடி சியாங் ஹே கிட்டே பேசினாங்களே, அந்த இடத்துல சியாங் ஹே கிட்ட அந்த பெயிண்டிங்கில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது சியாங் ஹே ஒத்துருந்துருப்பாங்க அதில் அவங்க அப்பா முகம் இருக்குன்னு. அது எதுக்கு இவங்க மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா, இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இவங்க அம்மா ரொம்ப வருத்தமாக இருந்திருப்பாங்க, இவங்க அப்பாவை மறக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவுடைய ஞாபகம் இவங்க பொண்ணுக்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சில ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் மிஞ்சிருந்திருக்கும். அதை வச்சு தான் இவங்க அப்பாவுடைய ஃபேஸை அப்போலேருந்தே சியாங் ஹே ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அக்யூரேட்டாக எல்லா டீட்டெயிலுமே பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க அப்பா முகம் தெரியாமல் எப்படி ஒழிச்சு வைக்கணும் அந்த சில விஷயங்களை வச்சு டார்க் லைட்டோட டிம் லைட்டோட அவங்க செமையாகவே அந்த பெயிண்டிங்கை பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் இவங்க குவான்மாவுடைய பெயிண்டிங்கை பார்த்தா அதுலேயுமே இந்த மாதிரி சியாங் ஹேவுடைய அப்பாவுடைய உருவம் தெரியுது. அது எப்படி தெரியுதுன்னு ஹீரோயினி குவான்மாவுக்கே ஸ்கெட்ச் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைட் நமக்கு காமிக்க ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் இருக்கிற விஷயத்த ஹீரோயினி கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அந்த சமயத்தில் இந்த பெயிண்டிங்கில் இந்த உருவம் இருக்கிற விஷயத்த இவங்க பார்த்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்டே சொல்ல அந்த அம்மாவுமே அவங்க பொண்ணோட நிலைமை புரிஞ்சு இதுக்கு மேலேருந்து நான் உன்னை திட்ட மாட்டேன், அப்பாவை நினச்சி நீ எவ்வளோ வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியுது, அதால் நீ கவலைப்படாதுன்ற மாரி அவங்க பொண்ணுக்கு ஆறுதலாக இருந்திருப்பாங்க. அவங்க பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு சீனை நமக்கு இந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஹீரோயினி எப்பயும் போல் அவங்க டீம்மேட்டர்ஸோட பேசிக்கின்னு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க கீ செயின் கீழே வந்துடும். சரின்னு ஹீரோ அதை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஹீரோயினியை மிஸ் காங்ஹியோமின்னு தான் சொல்லுவார். ஃபஸ்ட்டு அந்த நேமை சொல்லி இவர் கூப்பிட்றாரு, மிஸ் காங்ஹியோமின்னு சொல்ல அதுக்கப்புறம் இவர் அட்டார்னி காங்ஹியோமின்னு சொல்ல ஹீரோயினி ஷாக் ஆகி இப்போ நீங்கள் என்னன்னு கூட்டிங்கன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ பெருசாக எதுவும் பேசாமல் கீ செயினை தந்துட்டு போக ஹீரோ அட்டார்னின்னு சொன்னதுனால ஹீரோயினி ராத்திரி முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் அட்டார்னியான்ற மாரி ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ வேறு அப்படி கூட்டுட்டாரா. அந்த சமயத்தில் ஹீரோயினியோடைய சிஸ்டர் வேறு மெசேஜ் அனுப்புவாங்க. அதாவது இவங்களுக்கு இந்தமாரி ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதால் தானே ஆன்ட்டி கிட்ட அம்மா தந்தாங்கன்ற மாரி இந்தமாரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிசபிலிட்டி தானே அம்மாவுக்கு இவங்களுக்கு பிடிக்கலன்ற மாரி அப்படி ஒரு டாபிக் போகுது. அதுக்கு ஹீரோயினியால் பெருசாக ஆன்சர் பண்ண முடியல. அதை நமக்கு இந்த இடத்துல காமிக்க அடுத்த நாள் இலூமில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஒன் ஆஃப் த மேனேஜிங் பார்ட்னராக சியோலுமே இருந்திருப்பார். இப்போதைக்கு சியோல் விலகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு புதுசாக ஒருத்தவங்களை கொண்டாடுறாரு. அது வேறு யாரும் கிடையாது, நாயோன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீரோடைய பழைய ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஹீரோவை பார்த்தா அவங்க லைட்டாக கண்ணடிக்கிறதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அதுக்குள்ள ஹீரோவும் அவங்க வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இவங்க இதுக்கு முன்னாடியே லிட்டிகேஷனில் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. எப்படியோ நாயோன் இந்த பக்கம் ஒன் ஆஃப் த பார்ட்னராக மாறிட்டாங்க இலூமில். இது நமக்கு நல்லா தெரியுது. மேபி ஹீரோ தான் ரெக்கமெண்டட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேனேஜிங் பார்ட்னருன்னு கூடிய ஒரு பொசிஷன் ஹீரோவுக்கு தான் வந்துச்சு. ஹீரோ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதை தொடர்ந்து இப்போ நாயோனுக்கு வந்திருக்கு. நாயோனை எனக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் ரெக்கமெண்டட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த எபிசோட் அமைஞ்சிருந்துச்சு. எவ்வளோ பேருக்கு பிடிச்சதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.